எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் 15 நாள்ல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். 2-3 மாசத்துல நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தே தேவையில்லை. அவங்களுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை மாத்தினா போதும். பேலன்ஸ் டயட்னு சொன்னீங்க, சரிவிகித உணவு, இதை மாத்தினாவே போதும். இது மட்டும் எந்த நோயும் வராதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன பொக்கிஷமான மருந்து உங்ககிட்ட இருக்கு, இதை மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு பேர் சுகர்னால பாதிக்கப்பட்டு இன்சுலின் போட்டு மாத்திரை மருந்து எடுத்து காலம்பூரா எடுக்கணும், நீ லைஃப் ஃபுல்லா எடுக்கணும்னு சொல்லி அவங்க வேதனையில் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாகவும் அவங்களுடைய நோயை குணப்படுத்துறதாகவும் இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசைங்க ஐயா. அதாவது நிறைய மூலிகையில சர்க்கரை நோய் குணப்படுத்தும் அப்படின்ட்டு நூல்கள் இருக்கு. நூல்கள் இருக்கிறதுல இருந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணக்கூடிய மூலிகைகளும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். அது ஒரு மாத்திரை. ஓ, இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை இது சரி பண்ணும். இது வந்து சத்து எடுத்து செய்யற மாத்திரை. மூலிகை சத்துக்கள் எடுத்துக்கிறோம். டைரக்டா இப்போ நாவல் கொட்டை அவரும் இப்படி மூலிகை எல்லாம் கொடுத்தாச்சுன்னா இவ்வளவு குறைவா கொடுத்தா பத்தாது. அது கஷாயம் வச்சுதான் குடிக்கணும். அது நல்லா லேட் ஆயிட்டு இருக்குது, சிரமமாயிட்டு. அதனால ஒவ்வொன்றுல இருந்தும் சத்து எடுத்து எல்லா சத்துக்களையும் ஒண்ணு சேர்த்து நாம் இதை செஞ்சுங்க. இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணும். அதுக்கடுத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அந்த சர்க்கரையில ஓடிட்டு இருக்கக்கூடிய உடம்புல தங்கி நிற்கக்கூடிய சர்க்கரையை யூரின் வழியா வெளியேற்றுறதுன்னு ஒரு மருந்து. இந்த மருந்து ரெண்டையும் சாப்பிடணும். இதோட ஒரு துவர்ப்பு மருந்து உணவுக்கு முன் சாப்பிடணும். இந்த துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயை வேகமா குணப்படுத்தும். இது நான் எடுத்தது எப்படின்னா, நிறைய ரிசர்ச் கட்டுரைகள் வந்து நம்ம இதுல கூகுள் பார்த்து நம்ம மருந்துக்கு அதுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்த மூலிகைகள் தான் நான் போட்டுருக்கோம். ஏன்னா என் பொண்ணும் பிஎன்ஒய்ஸ் டாக்டர், எங்கிட்ட இருக்கிற டாக்டர் பிஎஸ்எம்எஸ் டாக்டர் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாரும் சுகர் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்கறது நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக சத்து எடுத்து செஞ்சிருக்கோம். அது நல்லா வேலை செய்யும். இப்ப நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. உணவுக்கு பின் இது ஒண்ணு அது ஒண்ணு எடுத்துக்கணும். உணவுக்கு முன் இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் வெந்நீர்ல கலக்கி குடிச்சிடணும். இவ்வளவுதான். அது போக அவங்க வந்து சாயங்காலம் நடைப்பயிற்சி, காலையில உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு என்னன்னா, அதிகமா இந்த தீட்டப்பட்ட அரிசியை குறைச்சிட்டு தீட்டாத அரிசி, இப்ப ஸ்பெஷல் அரிசி எல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த ஆர்கானிக் கடைகள் எல்லாம் நிறைய அரிசி வந்துருச்சு. அந்த அரிசிகள்ல அவங்க கஞ்சி வச்சோ அல்லது உணவோ சமைச்சு அவங்க வந்து காய்கறிகள் நிறைய வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா கட்டுப்பட்டு வந்துருது. யாரு வந்து இன்சுலின் ஊசி போடுற அளவுக்கு போறாங்க அப்படின்னா, நடைப்பயிற்சி இல்லாதவங்க, உடற்பயிற்சி இல்லாதவங்க, உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்க, இப்படியே பல வருஷம் இருந்தாச்சுன்னா அது இன்சுலின் போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, காலையில உடற்பயிற்சி, சாயங்காலம் நடைப்பயிற்சி 45 நிமிஷம், இந்த மாதிரி முறையோடு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு சுகர் ஏறது இல்லை. நம்ம மருந்து கொடுத்தாச்சுன்னா இருக்கிற சுகர் நார்மலுக்கு வந்துடும் 3 மாசத்துல. அந்த நார்மலோட நீ உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் இருந்தாலே போதும். நீங்க அதை மெயின்டைன்ஸ் பண்ணி நீங்களே கொண்டு போய்க்கலாம். அடுத்து தொடர்ந்து மருந்து லைஃப் லாங்க வேணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த விழிப்புணர்வை நிறைய இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வர்றவங்களுக்கு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு சொல்லி அனுப்புறோம். உணவில் எது வேணும், நீங்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இல்லாம சுகர் கட்டுப்படுத்தவே முடியாது நிச்சயமா, அதெல்லாம் சொல்லி அனுப்புறோம். அதனால நம்ம மருந்துல கட்டுப்படுத்திட்டு இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு நீங்க உணவு கட்டுப்பாடு சரியா இருந்தீங்கன்னா போதும். புரோட்டீன் நிறைய சாப்பிடணும். புரோட்டீன் உணவுகள் எதுன்னு தேடி பிடிச்சி நல்லா சாப்பிடணும், அவ்வளவுதான். புரோட்டீன் கம்மியானாலும் இதாயிரும். அப்புறம் ஹீமோகுளோபின் கம்மியானவங்களுக்கு நம்ம அது ஹீமோகுளோபின் கொஞ்சம் கொடுக்கறதுனால அவங்க மேலும் வந்து நல்லா பலமடைச்சிடுறாங்க. ரத்த விருத்தி இருக்கணும். ரத்தம் குறைஞ்சு சுகரும் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு குணப்படுத்த லேட் ஆகுது. அதனால நம்ம ரத்த விருத்திக்காகவும் கூட கொடுப்போம். இது சுகருக்கு மட்டும்தான். ஆனா அவங்களுடைய குறைகளை ஆராய்ஞ்சு நம்ம டாக்டர் வந்து என்னென்ன வந்து அவங்களுக்கு வேற காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்து எல்லாத்துக்கும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது 3வது மாதம் எல்லாருமே நிம்மதியா இருக்கிறாங்க. உடம்பு டயர்டு போயிருது, சோர்வு போயிருது. அப்புறம் முறையான 3 வேளை நல்லா சாப்பிட முடியுது, நிம்மதியா தூங்க முடியுது. கால் எரிச்சல், கண் எரிச்சல், கை எரிச்சல் எது இருந்தாலும் அது குணமாகுது. இந்த மாதிரி எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்துறதுக்கு சித்த மருத்துவத்தால் மட்டும்தான் முடியும். நீங்க ரசாயன மருந்துகள் சாப்பிடும் பொழுது தொடர்ந்து வாழ்நாள் பூரா சாப்பிட வேண்டி வரும். ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு உறுப்பு கிடக்கூடிய வாய்ப்பு வந்துருது இல்லை. ஆனா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா உறுப்புகளுக்கும் சத்து போய் சேர்ந்து எல்லா உறுப்புகளும் சரியா இயங்கி உடம்ப பராமரிக்கிறதுனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சரியாகிறதுனால அது வந்து மன ரீதியாகவும் இந்த சுகருக்கு வருது. அப்போ மனமும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம மருந்து கொடுக்குறோம். மனம் வந்து கவலை, குழப்பம், வெறுப்பு, இந்த மாதிரி உணர்ச்சி, பய உணர்ச்சி இதெல்லாம் போக்கி நிம்மதியா 3 வேளை சாப்பிட்டு இன்றைய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா சுகர் ஏறாது. மனதினாலும் சுகர் ஏறுது, மனப்பிரச்சனை இல்லாத. அதனால எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி நாம இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது நல்லா ஆயிடுறாங்க. 3 மாசம் கழிச்சு வந்து நம்ம வாழ்க்கை முறை சொல்லி கொடுக்குறோம்.
வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவங்க அந்த வாழ்க்கை முறைப்படி இருந்தா போதும். அதிகமா மருந்து வேண்டியது தேவைப்பட்டா ஏதோ இந்த பொடி கொஞ்ச நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் அடையிறாங்க. அதனால இதை வந்து ஸ்டாண்டர்டா நாங்க வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாரும் இதை சாப்பிட்டு நல்லா ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ் சித்தர்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க. அதை நாங்க வந்து கடைபிடிச்சு வழி வழியா செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுலயும் நாங்க வந்து ஏவிஎம் ஹெர்பல்ஸ்ல லைசன்ஸ் எடுத்து செய்யறோம். லைசன்ஸ் இல்லாம எந்த மருந்தும் நம்ம கொடுக்கல. அதனால நம்பிக்கையோட எல்லா லேப் டெஸ்டும் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால நம்பிக்கையா சாப்பிட்டு நிச்சயமா நல்லா இருக்கும். ஏனே உங்களுக்கு சுகர் இருக்கா, கவலைப்பட வேண்டாம். லைசன்ஸ் எடுத்து லேப் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மருந்து அனுப்பி இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு, என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்காங்க, என்ன ரேஷியோல் கலந்துருக்காங்க, அந்த மூலிகைகள்ல என்னென்ன விட்டமின் மினரல் இருக்கு, என்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு எல்லாம் ஆராய்ச்சி ஒவ்வொரு மூலிகையும் கரெக்டா டெஸ்ட் பண்ணி இதை மருந்தா கண்டுபிடிச்சு எனக்கு சக்சஸ் பண்ணியிருக்காரு. இந்த மருந்தை நான் நிச்சயமாவே எல்லாருக்குமே மனப்பூர்வமா ரெஃபர் பண்ணுவேன். சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. நீங்க இன்சுலின் எடுக்கிறீங்களா எடுங்க, மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களா எடுங்க, டாக்டர்ல பாக்குறீங்களா பாருங்க, அதோட சேர்த்து இதையும் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த மருந்து முழுக்க முழுக்க சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து. இது தாராளமா யார் வேணாலும் எடுக்கலாம். 15 நாள் நல்ல மாற்றம், 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல நார்மல் சுகர் ஆயிடும். அதுக்கப்புறம் லாங் லைஃப். நீங்க அந்த உணவியல் முறை வாழ்வியல் முறை ஐஎஸ் சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட் சரிவிகித உணவு எடுத்தீங்கன்னா போதுமானது. அதையும் சொல்லி கொடுத்துறேன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட நல்ல மனசு பாருங்களேன். அப்ப எல்லாருமே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒருத்தராவது இன்னைக்கு சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.